கோல்டன் சன்ஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த தமிழ் குரோதி வருஷத்தில் ரொம்ப குபேர பலன் பெறும் ராசிகள் எது அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம். குபேரன் அப்படின்னாலே சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத வார்த்தைகளை சொல்வது. அதுலேயும் பார்த்திங்கன்னா குபேரன்னாலே மிகப்பெரிய பணவரவு, பொருள் வரவு, கோடீஸ்வர யோகத்தை சொல்லுது. எல்லாரும் கோடீஸ்வரம் ஆகுமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனாலும் கூட நம்முடைய தேவைக்கு தகுந்த பணம், ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலில் கஷ்டப்பட்டிருக்கோம், எந்த பணமே கையில் நிற்கலை அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி ஏதாவது நம்ம கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் அல்லது லிக்விட் கேஷ் ஏதாவது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாவது பேங்க் பேலன்ஸ் கூடுமா? இந்த வருஷமாவது பெரிய லெவலில் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதைத்தான் குபேர பலன்னு நம்ம சொல்கிறோம். ஏதாவது நம்ம கையில் பொருள் நிற்குமா? ஏன்னா நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றத்திற்கு அதற்கு தகுந்த மாதிரியான நமக்கான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது பெரிய லெவலில் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா, அல்லது வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி பார்க்குறபோது இந்த தமிழ் வருஷம், குரோதி வருஷம் யாருக்கெல்லாம் பிரதானமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஆக இந்த தமிழ் வருஷம் அடிப்படையில் பார்க்கும்போது, குரு பயிற்சி இல்லை, தமிழ் வருஷத்தினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு மேசராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தார் குரு பகவான். இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வர்றார். ஸோ லைஃப்பில் நம்ம 2ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள். ஆக ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்கள் எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கலாம் கிடைக்கும். ஆக எந்த அடிப்படையில் எல்லாம் இந்த வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குன்னா இதை சோர்ஸ் மூலமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் தானம், நம்மெல்லாம் வேலை பார்த்தா அல்லது பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு வருமானம் வரும். ஸோ உங்களுடைய சர்வீஸ் வேலை, யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு இடத்துல மாத சம்பளத்துக்கு இருக்கீங்க, அல்லது நீங்கள் உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது, ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்களோ, உங்களை ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற பொழுது உங்களுடைய லைஃப்பில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுவீங்க. அதற்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். ஆக நல்ல வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை இது அத்தனையும் உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரோதி வருஷத்தில் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம், மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம். கடந்த காலங்களில் கஷ்டம், வறுமை, போராட்டம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள்லாம் மாறி இந்த குரோதி வருஷத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், தெய்வ அனுகூலங்கள் இது நல்லா இருக்குது. எந்த அடிப்படையில் முன்னுக்கு வருவோம் அப்படின்னா, நீங்கள் பெரிய ஹையர் ஸ்டடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வேலை வாய்ப்பு, கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக இருக்கும். அப்பா இருந்தான்னா அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள், அப்பாவுடைய அன்பு, ஆதரவு, பணம், பொருள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக இந்த குரோதி வருஷத்தில் யாரெல்லாம் குபேர ராசியாக இருக்கோ அல்லது குபேர பலன் பெறும் ராசியாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலத்தில் பட்ட கஷ்டத்தை காட்டி இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்துட்டார். உங்கள் ராசியிலிருந்து உங்களுடைய மகிழ்ச்சி ஸ்தானத்தையும், சந்தோஷ ஸ்தானத்தையும், தெய்வீக ஸ்தானத்தையும் பார்வையிடுவார். அப்போ அதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஹைலைட்டு தான். அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருப்பெல்லாம் சுபகாரியம் நடக்கலாம், சுபகாரியம் நடக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாய்க்கத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கணும், குழந்தை பாய்க்கம் உண்டு. இது வரைக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது வரைக்கும் எனக்கு திருமணமே நடக்காமல் இருந்தது அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லை, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு தொடர்பில் வேணும்னு நினைக்கிறவங்க, யாரெல்லாம் மேலே ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க,
உங்கள் அத்தனை பேருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். இதை தான் குபேர பலன் அல்லது குபேர ராசின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வருமானங்கள் வரும்போது கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலங்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக நீங்கள் கடகராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்படின்னு பார்க்குற போது ஃபஸ்ட்டு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் எஃபர்ட் எடுத்து பெரிய ஒரு ஆண்டர்பிரனராக வரணும், அதாவது தொழில் முனைவராக வரணும், பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வருஷம் இருக்குது. சார் எனக்கு கவர்மெண்ட்டால் பெரிய லெவலில் காரியம் ஆக வேண்டியிருக்கு, நடக்குமா இந்த வருஷம்? டெஃபினட்டாக குரோதி வருஷத்தில் நடக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தபடியாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களால் நன்மை, அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், அவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருந்ததுன்னா உங்களுக்கு கடன் குறையும். இதுதான் உங்களுக்கு ஹைலைட்டே குரோதி வருஷத்தில். கடன் மட்டும் இல்லை, கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதியில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தை பாக்கியக்காக காத்துட்ருக்கிறீங்க, மழலை செல்வி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறீங்க, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு புது வரவு இருக்கும். ஆக பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். இது எல்லாமே இருக்கும். யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்களா மாறலாம். யாரெல்லாம் மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கோ திருமணம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக முடியும். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி. ஆக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள், இதுதான் உங்களுக்கு குபேர பலம். ஆக நான் முதலே சொன்ன மாதிரி அறிமுகத்தில் பணம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம வாழ்க்கையில் குபேரன் தான் நம்ம எல்லாருமே. அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே இல்லை, இந்த வருஷம் அரசாங்கத்தில் யாருக்கெல்லாம் காரியம் ஆகணுமா நடக்கும். நல்லதொரு வேலை. நான் இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு வேலை கிடைக்கல, வேலை அமையுமானா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அமையும். வேலையால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மிகப்பெரிய லெவலில் இந்த தமிழ் குரோதி வருஷத்தில் இருக்கும். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும், யாரெல்லாம் அப்ராடு போகணும், யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும், யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், உங்களுக்கு எல்லாருக்கும் அமையும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த தமிழ் வருஷத்தில் யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இதெல்லாமே இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோதி வருஷத்தில் எப்படி இருக்குது? அடுத்த ராசி விருச்சக ராசியில். நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருந்தீங்கனாலும் இந்த குரோதி வருஷம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும். சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும், வருமானங்கள் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய லாபத்தை சம்பாதிக்க நினைக்கிறீங்களா சம்பாதிப்பீங்க. நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு. எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் புதிய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இது அத்தனையும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்கள் லைஃப்பில் உங்களோட முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எப்பையெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு வருவாங்க. இது எல்லாமே இந்த தமிழ் வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. இதில் விட்டு போன ராசியில் யாரும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான தசாபுக்தியில் நடக்கும் பொழுது பெரிய மாற்றங்களை செய்யும். இதில் சொன்னவங்களும் பெருசாக சந்தோஷப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்திகள் நல்லா இல்லைன்னா இந்த பலன்களில் கொஞ்சம் கூடுதல் குறைவதில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும்
இந்த குரோதி வருஷம் நமக்கெல்லாம் நல்ல வருஷமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை அன்னை அபிராமியை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.